இந்த வீடியோவில் கோல கொள்ளளவிகள் பற்றிய வினாக்கள். கோல கொள்ளளவிகளில் 1987 48வது வினா, A2A ஆரைகளையுடைய இரண்டு தனியாக்கிய உலோக கோலங்கள் முறையே Q2Q என்ற ஏற்றங்களை காவுகின்றன. இவ்விரு கோலங்களும் கடத்தும் கம்பி ஒன்றினால் தொடுக்கப்படும் போது ஒரு கோலத்திலிருந்து அடுத்ததற்கு செல்லும் ஏற்ற கணியம் யாது? இங்க ஒரு சிறிய ஏங்கிற ஒரு கோலம், அங்கால 2Aங்கிற ஆரையுடைய கோலம், அடுத்தது A ஆரையுடையது. ஆக எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏஆருடைய கொள்ளளவத்தை சீன் எடுத்தோம்னா இது 2C அறிக்கும். ஏன் கொள்ளளவை விட கொள்ளளவத்துக்கான சமன்பாடு 4πε0 இன்ட்டு ஆறாக காணப்படும். ஆகவே சி நேர்வி சமன் ஆறுக்காக இருக்கும். ஏ இண்டா சி என்று சொன்னால் 2ஏன்னு சொன்னால் 2C அறிக்கும். இதில் கியூங்கிறது இருக்கு, இதில் 2Qங்கிற ஏற்றம் நிரப்பப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும், இது ரெண்டையும் ஒரு கம்பியால் இணைச்சா இந்த கம்பியால் இப்போ இது ஒரு அழுத்தத்துலேயும் இது ஒரு அழுத்தத்தில் இருந்திருக்கும். இப்போ பொது அழுத்தம் விங்கிற அழுத்தத்துக்கு மாறும். பொது அழுத்தத்துக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும், C1V1 + C2V2 கீழ் C1 + C2 எழுதலாம். அல்லது இந்த C1V1ங்கிறத Q1 + Q2 ஓவர் C1 + C2 எழுதலாம். அல்லது இது இணைச்சதுக்கு பின்னால் இருக்கிற ஏற்றங்கள் சார்பாக செல்ல போனால் Q1 days + Q2 days கீழ் C1 + C2 சொல்லலாம். இப்படி டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் செல்லும். இது நாங்கள் தியரி கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்த நாங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த சமன்பாடு. எங்களுக்கு ஏற்ற மொத்தமாக தெரியும், கொள்ளளவும் ரெண்டையும் தெரியும். ஆகவே இந்த சமன்பாடை பிரதிடுவோம். ஆகவே பொது அழுத்தம் V என்கிறது Q1, அப்போ Q1ங்கிறது என்ன, Q ப்ளஸ் Q2ங்கிறது 2Q அடுத்தது ஏற்றம், அதன் கீழ் C1 C ப்ளஸ் 2C என்று வரப்போகுது. இப்போ இதுதான் பொது அழுத்தம். ஆகவே பொது அழுத்தம் எங்களுக்கு தெரியும். இப்போ பொது அழுத்தத்தை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், அந்த பொது அழுத்தத்தை தனி ஒரு கொள்ளளவத்தை கருதி நாங்கள் சமன்பாடு எழுதலாம். இப்போ எங்களுக்கு தேவை ஒரு கொள்ளளவத்தில் இருக்கிற, இப்போ இணைச்சதுக்கு பின்னால் இந்த Qவை நாங்கள் Q டேஸ்ன்னு இருக்கு. இப்போ இது Qங்கிறது Q டேஸாக மாறிட்டு, இந்த 2Qங்கிறது Q1 டேஸாகவும் Q2 டேஸாகவும் மாறிட்டு இந்த நாடுக்கு எனக்கு தேவை Q1 டேஸ். அதை வச்சு நான் செல்ல போகிறேன் இந்த பொது அழுத்தத்தை. அதன் கீழ் சின்னு சொல்கிறதும் பொது அழுத்தத்துக்கு செல்லலாம் தானே. இப்போ நான் இதை சுருக்கினேன்டா எங்களுக்கு தெரியும், இது Q + 2Q 3Q விங்கில் 3C சமன் Q டேஸ் ஓவர் சின்னு வரும். இங்கே 3 வெட்டுப்பற்றும் CC வெட்டுப்பற்றும். இப்போ Q டேஸ் சமன் என்ன, Q தான். ஆக என்ன நடக்கலை, ஏற்றங்கள் ஒன்றுமே பயணிக்கலை, ஏற்றங்கள் ஒன்றுமே க்ராஸ் பண்ணலை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இது 2 மடங்கு C உடையது இதை விட. ஆகவே இது A2Aனா இது C2C. 2Cக்கு ஏற்ற மாதிரி Q2Q தான் இருக்குது. ஆகவே இதில் அழுத்தத்தை பார்த்தோம்னா 2 அழுத்தமுமே இணைக்கிறதுக்கு முதலுமே சமனாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே இதில் எந்தவித ஏற்றங்களும் என்ன செய்யாது, பங்கிடப்படாது. ஒன்றிலிருந்து அடுத்ததுக்கு செல்லும் ஏற்ற கணியம் 0 அடுத்த வினா 1993 18 R2R ஆகிய அறைகளையுடைய ஒரு மையமுள்ள இரு உலோக கோல ஓடுகள் முறையே 4Q 3Q ஆகிய ஏற்றங்களை காவுகின்றன. இவ்விரு ஓடுகளையும் ஒன்றாக கடத்தும் கம்பி ஒன்றினால் இணைக்கும் போது ஒன்றிலிருந்து அடுத்ததற்கு பாயும் ஏற்ற கணியம் யாது? எங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மையமுள்ள இரு உலோக கோடுகள். ஒரு மையமுள்ள இரு உலோக கோடுகள்னா ஒன்றாக ஒரு மையத்தில் இது ரெண்டும் இணைக்கப்பட்டு, ஆகவே இது R என்று சொன்னால் இது 2R என்று சொன்னால் ஒரே மையம் வார விதத்தில் இது அமைக்கப்பட்டு, ஆகவே இது R, இது 2R ஆரை உடையது. இப்போ இந்த 2 கடத்தும் கோலங்களையும் கம்பியால் இணைக்கும் போது இதே கேள்வி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் 4Q இருக்கி, இதில் 3Q இருக்கி. இதில் பாருங்கள், பெரிய கோலத்துக்கு உள்ளுக்கு சின்ன கோலம் காணப்பட போகுது. இப்போ இந்த 2 கோலங்களையும் நாங்கள் ஒரு கடத்தும் கம்பியினால் இணைச்சா என்ன நடக்கும், உள்ளுக்கு அதாவது பெரிய கோலத்துக்கு உள்ளுக்கு எப்படியும் மின்புலங்கள் காணப்படக்கூடாது, காணப்பட இயலாது. ஏன், உலோக கோலங்கள் தன்னுள் மின்புல கோடுகளை அனுமதிக்காது. ஆகவே இது இந்த 4Q ஏற்றம் எல்லாமே என்ன செய்யும், இந்த கம்பி வழியாக வெளியே இந்த பெரிய கோலத்துக்கு அனைத்து ஏற்றங்களுமே வந்துடும். ஆகவே உள்ளுக்குறிக்கிற விலை ஏற்றம் Q சமன் 0 காணப்படும். ஏன், கம்பியால் தொடுக்கப்பட்டதன் காரணமாக. ஆக இங்க ஒரு ஓடுகளை கடத்தும் கம்பியினால் இணைக்கும் போது ஒன்றிலிருந்து அடுத்ததுக்கு பாயும் ஏற்ற கணியம் 4Q முழுவதுமாக என்ன செஞ்சிடும், வெளி ஓட்டுக்கு புற ஓட்டுக்கு 2R உடைய ஓட்டுக்கு பாய்ந்து விடும். இது அந்த தியரியை செக் பண்ணுறதுக்கு எடுத்திருக்காங்க. உள்ளுக்குறிக்கிற வந்துட்டு 0 வேண்டி இந்த கடத்தும் கோல ஓட்டுண்ட பெரிய கடத்தும் கோல ஓட்டுக்கு எல்லா ஏற்றங்களும் இணைக்கும் கம்பி வழியாக பாயும்.
1996 28 முறையே ஏ 2a ஆகிய ஆரைகளுடைய a, b ஆகிய கோளங்கள் ஒவ்வொன்றும் பிளஸ் கியூ ஏற்றத்தை காவுகின்றது. ஏயும் பியும் உலோக கம்பி ஒன்றினால் இணைக்கப்படுமாயின் இது 2a ஆரை, இது a ஆரை. ஆகவே இதர கொள்ளளவை நான் சீன் எடுத்தேன்டா இதை 2c சொல்லணும். ரெண்டுமே கியூ ஏற்றங்களை பிளஸ் கியூ ஏற்றங்களை காவு. இப்போ ரெண்டையும் வந்துட்டு ஒரு கடத்தும் கம்பியினால இணைக்காரு. அப்போ இணைக்கிறதுக்கு முதல் இவருக்கு ஏற்றங்கள் கியூ கியூன்னு சமனான ஏற்றங்கள். இணைச்சதுக்கு பின்னால இவர ஏற்றங்களை நான் Q1 டேஸ் Q2 டேஸ் என்று இருக்கு. சரி, இப்போ பார்ப்போம். இணைச்சதுக்கு பின்னால் அழுத்தம் வந்துட்டு என்னங்கிடும், ரெண்டுக்குமே பொது அழுத்தம். ஆகவே முதல்ல வேறு வேறு அழுத்தங்கள் காணப்பட்டியும் இப்போ பொது அழுத்தத்துக்கு மாறிடும். ஆகவே பொது அழுத்தத்துக்கான சமன்பாடு மொத்த Q1 + Q2 அல்லது Q1 டேஸ் + Q2 டேஸ். எங்களுக்கு Q1 டேஸ் Q2 டேஸ் தெரியாதானே. ஆக Q1 + Q2 தெரியும். என்ன மொத்த Q 2Q வரும். அதாவது Q தனித்தனியே ஒவ்வொன்றிலையும் உண்டு. அதன் கீழ் C1 + C2 சமன்பாடு. இதை சமப்படுத்தலாம். இப்போ இருக்கிற ஒரு கோலத்தின் அழுத்தத்துக்கு. ஒரு கோலத்தின் அழுத்தமும் V தானே, தொகுதியின் அழுத்தமும் V தான், ஒரு கோலத்தின் அழுத்தமும் V தான். ஆகவே ஒரு கோலத்துக்கு நான் கருதினண்டா இப்போ எனக்கு Q1 டேஸை காணணும். Q1 டேஸ் சார்பாக நான் இப்போ இருக்கிற ஏற்றங்கள் சார்பாக நான் செல்ல போகிறேன். Q1 டேஸ் இன் கீழ் C1 இதை நான் பிரதியிட போகிறேன். இப்போ Q1 Q2ங்கிறது என்ன, 2Q வரும். இங்கே C1 + C2ங்கிறது C + 2C வரும், 3C சமன் Q1 டேஸ் அதான் காண போகிறேன். அதன் கீழ் C1 வந்துட்டு என்ன C. இந்த CC வெட்டுப்பட்டு போயிடும். ஆகவே Q1 டேஸ் சமன் இப்போ என்ன 2Q/3. ஆக ஏற்கனவே Q இருந்தது, இப்போ என்ன செய்யுது 2Q/3 மாறுது. ஆகவே எவ்வளோ குறையுது, Q - 2Q/3 வந்துட்டு எவ்வளோ வரும், Q/3ங்கிற அளவு வந்துட்டு குறைவடையுது. ஆகவே அந்த குறைவடைஞ்ச அளவு பெரிய கோலத்துக்கு பாயும். ஆகவே ஏயிலிருந்து பிக்கு ப்ளஸ் Q/3 ஏற்றம் பாயும் என்ற ஆன்சர் வரும். ஏயிலிருந்து பிக்கு. ஆகவே முதலாவது ஆன்சர் சரியானது. அடுத்த வினா 1996 49 x, y என்ற இரு சர்வசமனான கடத்தும் கோளங்கள் முறையே 97e - 100e என்ற ஏற்றங்களை காவுகின்றன. இங்கு E ஆனது இலத்திரன் ஏற்றமாகும். எக்ஸும் வையும் தொட அனுமதிக்கப்படுமாயின் y மீதுள்ள இறுதி ஏற்றம் யாது? இரண்டும் சர்வசமனான கடத்தும் கோளங்கள் என்றால் சமனான ஆரைகளுடையதாகவே ஒரே கொள்ளளவம் C கொண்டு ஒன்றுல +97e காணப்படுது, அடுத்ததில் -100e காணப்படுது. இதில் விலையுள் வந்துட்டு இப்போ இது ரெண்டையும் நாங்கள் தொட அனுமதிச்சோம்னா என்ன நடக்கும், இந்த +97யும் -100யும் சேர்ந்து ஒன்றை ஒன்று நடுநிலையாக்கி மிச்சமாக -3eங்கிறது மிகுதியாகும், பேலன்ஸ் ஆகும். -3e. இப்போ இந்த -3eங்கிற ஏற்றம் இந்த ரெண்டு கொள்ளளவுகளுக்கும் சர்வசமனாக பங்கிடப்படும். அப்படி இது ரெண்டுமே சர்வசமனான கோளங்கள்ங்கிறதால பொது அழுத்தம் சமனாக வரணும். ஆகவே எங்களுக்கு தெரியும் அழுத்தத்துக்கான சமன்பாடு Q ன் கீழ் C. C ரெண்டுக்கும் சமன், அழுத்தம் ரெண்டுக்கும் சமனாக வரணும் என்று சொன்னால் ரெண்டுக்குமே சர்வசமனாக Q பங்கிடப்படணும். சர்வசமனாக Q பங்கிடப்படணும்டா இங்கே 1.5 -1.5eயும் -1.5eயும் தான் தனித்தனியாக கொள்ளளவங்களுக்கு ஏற்றப்படணும். ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை, இங்கே வார அந்த ஈங்கிறது இலத்திரன்கள். இலத்திரன்களை இப்படி நாங்கள் தசமஞ்சு பாதின்னு பிரிக்க இயலாது. ஆகவே இங்கே இலத்திரன்களை பிரிக்க இயலாதுங்கிறபடியால் இந்த 1.5e 1.5 என்று பிரியாமல் ஒன்றுக்கு ஒரு ஈயும் அடுத்ததுக்கு 2eயும் -2eயும் -1e என்ற விதத்தில் பிரிஞ்சு போகும். ஏன் இலத்திரன்கள் பிரிக்கப்பட முடியாதவை. ஆன்சர் வந்துட்டப்ப 5வது தான் சாத்தியம். 2வது ஆன்சர் சரிந்து வரும். ஆனால் இங்கே இலத்திரன் ஏற்றம், இது இலத்திரன் E என்றது. ஆகவே இலத்திரனை பிரிக்க இயலாது. ஆகவே 2வது ஆன்சர் வராது. மிகவும் இலகுவான வினா. எங்களுக்கு தெரியும் ரெண்டு கோளங்களை இணைக்கிற டைமில் அது பொது அழுத்தத்துக்கு வருது. பொது அழுத்தத்துக்கு வருதுன்னா அது என்ன, சமாந்தர இணைப்பு. நாங்கள் ஏற்கனவே சமாந்தர இணைப்பு நிறுவல பார்த்திருக்கோம். இப்போ ஒவ்வொன்றையும் Q1 Q2ங்கிற ஏற்றங்களை நாங்கள் ஒவ்வொரு தனித்தனி ஏற்றங்கள் Q1 + Q2 போடுறது. மொத்தமாக ஒரு ஏற்றம் ஒன்று காணப்படுற டைமில் விலையில் கொள்ளளவுக்கு நாங்கள் Q total போடுவோம். ஆகவே இங்கே தனித்தனி Q1க்கு நாங்கள் எப்படி சமன்பாடு எழுதலாம், இதில் C1 இதை C2ன்னு எடுத்துட்டா C1V + C2V பொது அழுத்தத்துக்கு வருது சமன் என்னென்று வரும், மொத்தமாக விலையில் கொள்ளளவம் C2V ஆகரிக்க போகுது. இங்கே V எல்லாமே என்ன செஞ்சாலும் வெட்டுப்பட்டுரும். ஆகவே C1 + C2 சமன் C total என்று விலையில் கொள்ளளவமாக ஆகிடும். ஆகவே இது என்ன இணைப்புன்னா சமாந்தர இணைப்பு தானே, அதாவது அழுத்தம் சமனாகிற சமாந்தர இணைப்பு எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் டிரெக்டாகவே கூட்டுடலாம். எங்களுக்கு இந்த தனித்தனி கொள்ளளவு பெருமானம் என்ன 4πε0 × R1.
அதே மாதிரி 4π எப்சிலான் நாட் இன்டூ R2 இந்த ரெண்டு கொள்ளளவும் கூட்டப்படுறது தான் விலை கொள்ளளமாக இருக்கும். ஆகவே 4π எப்சிலானோட பொதுவாக எடுத்தோம்னா R1 + R2 முதலாவது ஆன்சர். அடுத்த வினா 2004-52 ப்ளஸ் கியூ மின்னேற்றத்தை கொண்ட Ri உடைய ஒரு உலோக கோலம் ஒன்று ப்ளஸ் கியூ மின்னேற்றத்தை கொண்ட Ri உடைய வேறொரு உலோக கோலத்துடன் ஒரு கடத்தும் கம்பியினால் தொடுக்கப்பட்டுள்ளது. தொடுத்த பின்னர் Ri உடைய கோலத்தில் இருக்கும் மின்னேற்றத்தின் அளவு கேட்காங்க. அப்போ Rri அடுத்த 2Rri இப்போ தொடுக்கிறதுக்கு முன்னால் ப்ளஸ் கியூ மின்னேற்றத்தை கொண்டிருக்கி ரெண்டுமே. இப்போ தொடுத்ததுக்கு பின்னால் இதில் ஏற்றங்கள் மாறும். Q1 days Q2 daysன்னு நான் போடுறேன். சரி, தொடுத்ததுக்கு பின்னால். இப்போ தொடுத்ததுக்கு பின்னால் அழுத்தம் ஒரே அழுத்தமாக வரும். இந்த பொது அழுத்தத்துக்கு சமன்பாடு எப்படி வரும்? மொத்த Q1 + Q2வின் கீழ் மொத்த கொள்ளளவம் வந்துட்டு C1 + C2 வரும். ஆகவே நான் இந்த Rri உடைய சிங்கிற கொள்ளளவம் எடுத்தேன்னா இது 2C கொள்ளளவமாக இருக்கும். இந்த C சமன்பாட்டில் வரக்கூட வெட்டுப்படணும். இப்போ நான் இந்த கொள்ளளவத்தை சமப்படுத்துகிறேன். தனி ஒரு சிறிய கொள்ளளவம் எங்களுக்கு Rri உடைய கொள்ளளவத்தில் இறுதி மின்னேற்றத்தை நிற்காங்க. ஆகவே நான் Rriக்கு சார்பாக எழுதினேன்டா இப்போ இருக்கிற Q1 days சார்பாக கீழுக்கு C1 என்று வரும். இப்போ இதான் இப்போ இருக்கிற அழுத்தம். சரி, இப்போ நாங்கள் இதை சுருக்குவோம். ஆரம்பத்தில் ரெண்டுக்குமே ப்ளஸ் ஸ்மால் கியூ தான் ஏற்றம் இருந்துச்சு. அப்போ ப்ளஸ் ஸ்மால் 2Q இன் கீழ் C1 C2னா C1 + 2C இன்று வரும் சமன். இப்போ Q1 days இன் கீழ் C1ங்கிறது C. ஆக இங்கே நான் சுருக்கினண்டா Q1 days சமன் என்னென்று வரும்? இது 3C என்று இருக்கும். CC வெட்டுப்பட்டு போயிடும். ஆகவே 2/3Q ஆக இருக்கும். ஏற்கனவே கியூவாக இருந்தது. இப்போ என்ன செய்யுது? 2/3Q மாறுது. எவ்வளவு இது ஏற்றம் பயணம் செய்து மாறுதுன்னு கேட்கல. இதில் கேட்குற கேள்வி என்னென்னா Rri உடைய கோலத்தில் இருக்கும் மின்னேற்றத்தின் அளவு கேட்காங்க. ஆகவே நாங்கள் கண்ட ஆன்சர் தான் இந்த ஆன்சராக வரும். 4வது ஆன்சர். ரைட். 2008-29வது கேள்வி. ஒரு கோல திரவத்துளி மின்கொள்ளளவம் C1ஐயும் அதே திரவியத்திலான வேறொரு கோலத்துளி கொள்ளளவம் C2ஐயும் உடையன. இவ்விரு திரவத்துளிகளும் இணைந்து ஒரு கோலத்துளியை ஆக்குமெனில் இத்துளியின் கொள்ளளவம் C ஆனது. ஆகவே நாங்கள் எடுப்போம். இப்போ ஒரு C1 கொள்ளளவு உடையது, அடுத்தது C2 கொள்ளளவு உடைய திரவ துளிகள். இது ரெண்டுமே சேர்ற டைமில் இப்போ உதாரணமாக இது R1Ri இது R2Ri என்றால் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வர பெரிய துளியோட Ri வந்துட்டு R1 + R2 இருக்குமா? அப்படி மட்டும் எடுத்துடாதீங்க. அந்த கான்செப்டில் ஏன் இங்கே ரெண்டு கனவளவுகளுமே இது V கனவளவு இது V1 V2 கனவளவுண்டா V1 + V2 சொல்லும். ஏன் கனவளவுகள் சமனான. ஆனால் Ri வந்துட்டு R1 R2 R1 + R2 சொல்லலுமா? சொல்ல இயலாது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் கனவளவு தான் இங்கே சமனாகும். கனவளவுக்கு வந்துட்டு R கணம் மடங்கு தானே. கனவளவுல வர R பரிமாணம் வந்துட்டு 3 R கணம். ஆகவே R கணங்கள் தான் சேருமே தவிர R சேராது. ஆகவே இப்படி எடுத்துட வேண்டாம். இது R1 Ri இது R2 Ri எடுத்தனால் இப்போ புதியதை நான் எடுக்கன்னு பாருங்க. புதிய Ri R3 காணப்போறேன். எங்களுக்கு தெரியும் 4/3 πr கணம் R1 கணம் ப்ளஸ் 4/3 πr2 கணம்ங்கிறது தான் மொத்தமாக இப்போ 4/3 πr3 கணமாக சேரப்போகுது. இங்கே 4/3 π 4/3 π எல்லாத்துக்கும் வெட்டலாம். ஆகவே இப்போ புதிய R3ங்கிறது எப்படி வரப்போகுது? R1 கணம் ப்ளஸ் R2 கண முழுவதின் 1/3 சுட்டியாக வரப்போகுது. இப்போ நாங்கள் R3ங்கிறது தான் என்ன? சிக்கு சர்வசமனானது C. அது ஏன் எங்களுக்கு தெரியும் C சமன் 4π எப்சிலான் நாட் கொள்ளளவம் சமன் 4π எப்சிலான் நாட் இன்டூ R. ஆகவே C நேர்வி சமன் R என்று சொன்னால் இங்கே நான் R3க்கு பதிலாக என்ன போடலாம்? இப்போ இருக்கிற விலையில் கொள்ளளவம் C3 அதாவது C என்று போடலாம். இதில் C என்று எடுக்க சொல்கிறாங்க. ஆகவே மேலுக்கு இருக்கிற முதல் இருந்த R1க்கு பதிலாக நான் C1 போகிறேன். C1 கணம் ப்ளஸ் C2 கணம் என்று சொன்னால் அது முழுவதின் கணம் மூலம்தான் இப்போ இருக்கிற புதிய கொள்ளளவமாக இருக்க போகுது. ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட ஆன்சரில் 3வது ஆன்சர் சரியானது. ஏன் நான் டிரெக்டாக ஆருக்கு சியை போட்டேன்? இது ஒரு சமன்பாடு இல்லையேண்டு வெட்டுப்பட்டு போயிடும். ஏனென்றா பாருங்க, இப்போ எங்களுக்கு தெரியும் C சமன் 4π எப்சிலான் நாட் இன்டூ R. ஆகவே R சார்பாக நாங்கள் சியை செல்ல போனால்
சி இன் கேர்ள் 4π எப்சைலான் நோட் என்று வரப்போகுது. இந்த 4π எப்சைலான் நோட் எல்லாத்துக்குமே ஒன்று தான். இது எந்த கொள்ளளவியாக இருந்தாலும் மாறாது. ஆகவே நான் அந்த R3க்கு உதாரணமாக நான் என்ன போடுறேன், சி இன் கேர்ள் 4π எப்சைலான் நோட்டுன்னு போடுறேன். இதே போல் R1க்கு நான் போடுறேன் C1 இன் கேர்ள் 4π எப்சைலான் நோட்டுண்டு முழுவதையும் கணம் என்று போடுறேன். ப்ளஸ் C2க்கும் C1 இன் கேர்ள் 4π எப்சைலான் நோட் முழுவதையும் கணம் என்று போட்டேன் என்றால் இதுவும் கணம், முழுவதையும் கணம் இந்த போட்டேன்டா எல்லா கணக்குத்துக்குள்ளே இருக்கிற இந்த 4π எப்சைலான் நோட்டும் வெட்டுப்பட்டு போயிடும். அதனால தான் நான் டிரெக்டாக C நேரிசமன் R தான் என்று போட்டுட்டு சம்பளத்துக்கு இஞ்சாலே மார்க்கு பயில பிரதிட்டு இஞ்சாலே மார்க்கு பயில பிரதிட்டா அப்போ அது ஈக்குவல் ஆகிடும். 2010-46 ஏபி என்பன முறையே R/R/2 ஆரைகளுடைய இரு கடத்தும் கோலங்களாகும். இக்கோலங்கள் ஒவ்வொன்றும் ஏற்றம் +Q காவுகின்றன. இரு கோலங்களும் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு தூரம் D இனால் வேறாக்கப்படும் போது அந்த D R விட பெருசு. புள்ளி Pயில் உள்ள மின்னழுத்தம் V0 ஆகும். அப்போ ஆரம்பத்தில் புள்ளி Pயில் இருக்கிற அழுத்தம் V0. அதுக்கு பின்னால் இவ்விரு கோலங்களும் ஒரு மெல்லிய உலோக கம்பியினால் தொடுக்கப்படும் போது புள்ளி Pயில் உள்ள மின்னழுத்தம் யாது? இதில் இந்த கேள்வி நாங்கள் உண்மையாக செய்யவும் தேவையில்லை. கோலங்களை இணைக்கிறதால எவ்வளோ ஏற்றங்கள் பரிமாறப்படுகுதுங்கிறதுல இந்த அழுத்தம் நாங்கள் இந்த ஆன்சர் இங்கே கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் தங்கி இல்லை. ஏனென்றா நல்லா பாருங்கள், இங்கே +Q ஏற்றம் இதே மையத்திலிருந்து D/2 தூரத்தில் காணப்படுது. இதே +Q ஏற்றம் மையத்திலிருந்து D/2 தூரத்தில் காணப்படுது. இந்த A B ஆகியவற்றில் வைக்கப்பட்ட ஏற்றங்களின் விளைவாகத்தான் இந்த V0 பெறப்படுது. இந்த Bயில் வைக்கப்பட்ட +Qலிருந்து Q/3 ஏற்றமானது பிரிவடைந்து ஏங்கிற ஏற்றத்தை அடைந்து இங்கே 4Q/3ங்கிற ஏற்றமும் இங்கே 2Q/3 ஏற்றமும் விளைவுலாக காணப்பட்டாலும் எங்களுக்கு இரண்டுமே அதே சர்வசமனான தூரங்கள்ல இருந்து தான் காணப்பட போகுது. பாருங்க, அதாவது இந்த இந்த பிரிஞ்சு போன 1/3Qங்கிற அந்த ஏற்றமானது இங்கேயும் தான் காணப்படுகிறது, இங்கேயும் அதே தூரத்தில் தான் காணப்படுது. ஆகவே அந்த ஏற்றங்களால் முதல் எப்படி அழுத்தங்கள் உருவாக்கப்பட்டுச்சோ அதே விதத்தில் தான் அழுத்தங்கள் உருவாக்கப்பட போகுது. இங்கே நடுப்புள்ளி இல்லாமல் வேறொரு புள்ளி ஒன்று தரப்பட்டிருந்தால் இந்த இடத்த நாங்கள் பிரிந்து போகிற ஏற்றத்தை வச்சு அது அமைக்கிற தூரம் மாறும், அதை வச்சு நாங்கள் செய்யணும். ஆனால் இங்கே சமனான நடுப்புள்ளியே தரப்பட்டிருக்கிறதால எங்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லை. அதே V0ங்கிற அழுத்தம் தான் பெறப்படும் ஏற்றங்கள் மாற்றப்பட்டாலும். ஆகவே 4வது ஆன்சர் தான் சரியானது. இதுக்கு நாங்கள் எவ்வளோ ஏற்றம் போகுதுன்னு பார்க்குறதுக்கு இது என்ன RRI ஏங்கிறது, இது R/2 RI. ஆக இது நாங்கள் Cங்கிற கொள்ளளவு 2Cங்கிற கொள்ளளவு எடுத்தோம்னா இது Cங்கிற கொள்ளளவமாக இருக்கும் Bங்கிறது. ஆகவே 2C கொள்ளளவம். இப்போ நாங்கள் ஏற்றம் எவ்வளோ பிரிஞ்சு போகுதுன்ட்டு வளமையாக பார்க்குற விதத்தில் பார்க்கலாம். ரெண்டுமே +Q ஏற்றம்னா எங்களுக்கு தெரியும். நாங்கள் வளமையாக ஏற்கனவே நிறைய நிறுவல்கள் செஞ்சிட்டோம், இருந்தும் செய்கிறோம். பொது அழுத்தமாக மாறும். பொது அழுத்தம் வந்துட்டு Q + Q 2Q இன் கீழ் மொத்த இது வந்துட்டு கொள்ளளவு எத்தனை 2C + C என்று வரப்போகுது சமன். இப்போ நான் இதில் ஏக்கு மாத்திரம் இதை பார்க்கேன். ஏக்கு மாத்திரம் வரக்கூடிய அழுத்தம் என்றால் ஏட வந்துட்டு கொள்ளளவு 2C இன் மேல் அதில் ஏற்றம் வந்துட்டு இப்போ இருக்கிறது Q1 days என்று எடுக்க. சரி, இப்போ இந்த 3C 2C கூட்டுப்பட்டுச்சிருந்தால் 3C ஆக மாறிடும். இங்கே Q 2Q ஆக மாறிடும். இங்கே CC வெட்டுப்பட்டு போயிட. ஆகவே Q1 days சமன் 4Q/3 என்று வரும். ஆகவே எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மாதிரி Q/3 வந்துட்டு Bயிலிருந்து பிரிஞ்சு வந்து Aயில் வந்து சேரப்போகுது. அப்போ இதான் நடக்க போகுது. இது இப்போ நான் உங்களுக்கு அடுத்த இதில் இந்த கேள்வியை மோடிஃபை பண்ணி எப்படி கேட்கலாம்னு சொல்ல போகிறேன். உதாரணமாக இந்த நடுப்புள்ளி Pன்னு தரப்படாமல் இப்போ எங்களுக்கு Aக்கு அண்மையாக உள்ள ஒரு P, அதாவது இங்கே D/4ங்கிற தூரத்தில் இருக்கிற புள்ளி Pயில் இருக்கிற அழுத்தத்தின மாறல கேட்காங்க. அப்போ ஏற்கனவே அழுத்தம் அந்த டைமில் V இருந்தென்றால் எங்களுக்கு தெரியும் Qங்கிற ஏற்றம் முதல்ல D/4 Qங்கிற ஏற்றம் D/4ங்கிற இடத்துல ஒரு அழுத்தம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கும். அதே போல் எங்களுக்கு தெரியும் Bயிலிருந்து அதில் அழுத்தம் வந்துட்டு எவ்வளோ 3D/4. அப்போ அதே Qங்கிற ஏற்றம் தான் முதல் இருந்திருக்கும் 3D/4ங்கிற இடத்துல இருந்து இப்படி மொத்த அழுத்தம் V0 கிரியேட் பண்ணிக்கும். இப்போ எங்களுக்கு வரப்போகிற அழுத்தத்தை பாருங்கள். இப்போ பாருங்கள், சப்போஸ் இந்த இப்போ D/4க்கு தந்தீங்கன்னா இப்போ ஏற்றம் என்னஞ்சிட்டு மாறிட்டு, அதாவது இப்போ ரெண்டுமே
கியூங்கிற ஏற்றத்தில் அதாவது பிங்கிற தொலைவில் இருந்த ஏற்றம் எல்லாம் இப்போ 4Q/3க்கு இங்கே மாறிட்டு. ஆக இப்போ வரப்போகிற புதிய ஏற்றத்தை எப்படி எழுதலாம்? இப்போ புதிய ஏற்றம் 4/3Qங்கிறது D/4 தூரத்தில் இருக்கு, ப்ளஸ் 2/3ங்கிற ஏற்றம் வந்துட்டு 3D/4 இதில் இருக்கு. இப்போ இதை நாங்கள் சுருக்கினோம்னா ஆன்சர் வரும். இது D/4 4 மேலுக்கு போகும். இங்கே 3D இது Dன்னு சொன்னால் நாங்கள் இதை சுருக்கிறதுக்காக வேண்டி பொது எடுப்போம். 3 இங்கே 3ஆல் பெருக்கப்படும். 4 12Q + 4Q 16Q/3D இதான் V0. இங்கே இதை சுருக்கினோம்டா இந்த 4 மேலுக்கு போகும், இந்த 4 மேலுக்கு போக இந்த 3 எல்லாம் கீழுக்கு வரும். ஆகவே கீழுக்கு 3 9 நன்னாங்க 16Q/3D ப்ளஸ் 4 8Q/3 9D. இப்போ இதை நான் 3ஆக பெருக்கினா இதை 3ஆக பெருக்கணும். 16 3 48Q/3 9D. 9Dயை பொதுவாக எடுத்து நின்றால் இங்கே 8Qவும் கூட்டுப்படும். ஆகவே 56Q/9D. ஆகவே இதை வச்சு இந்த V1, ஆகவே நான் ஏற்கனவே V0 உண்டா, இப்போ V1 இருந்தா V1 V0 சமன் என்னென்று வரும்? 56Q/9D இன் கீழ் 16Q/3D. DD வெட்டுப்பட 9 3 போனால் 3. ஆக இப்படி சுருக்கி எங்களுக்கு லாஸ்ட் வார ஆன்சரை வச்சு நாங்கள் என்ன செய்யணும்? V1 சமன் இத்தனை V0 மடங்கு என்று நாங்கள் சொல்லணும். ஆகவே எங்களுக்கு விளங்குது அந்த முறை. இப்படியான கேள்வி இனி அடுத்த முறைக்கு எப்படி வரலாம் என்றும் சொல்லிக்கிறேன் பாருங்கள். சரி, இப்போ அடுத்த கேள்வி 2014. R1 சமன் r, R2 சமன் 2r என்னும் ஆரைகளை உடைய இரு ஏற்றிய கடத்தும் கோளங்கள் ஒரு மெல்லிய கடத்தும் கம்பியினால் தொடுக்கப்பட்டுள்ளன. தொடுத்த பின்னர் இரு கோளங்களினதும் ஏற்றங்கள் முறையே இரு கோளங்களினதும் ஒத்த பரப்பு ஏற்ற அடர்த்திகள் முறையே ஆகவும் இருப்பின் அதில் விகிதங்களை அழுக்காங்க. இந்த கேள்வி பார்ப்போம். இப்போ ஆறுங்கிற ஆரை 2Rங்கிற ஆரை இதில் இந்த கொள்ளளத்தை நான் சீன்னு எடுத்தேன்டா இந்த கொள்ளளவை 2C எடுக்கலாம். சரி, இப்போ இணைச்சதுக்கு பின்னால் ரெண்டுமே என்ன செய்யும்? பொது அழுத்தம் Vக்கு வரும். அந்த நேரத்தில் Q1 பெருமானமும் Q2 பெருமானமும் தந்திருக்காங்க. ஆகவே எங்களுக்கு Q1 Q2 வச்சு மொத்த Q எங்களுக்கு தெரியுமா? தெரியும். இப்போ பொது அழுத்தம் சமன் மொத்த Q என்ன? Q1 + Q2 என்று வரும். அதன் கீழ் மொத்தமாக C இப்போ C + 2C. இப்போ இப்படி ஒரு பொது அழுத்தத்துக்கு ரெண்டுமே மாறப்போகுது. இங்கே எனக்கு தேவை என்னென்னா ரெண்டு Qவையும் ஒப்புறது தானே. இப்போ நான் தெரியும் பொது அழுத்தம்னா எதிர் அழுத்தமும் V, எதிர் அழுத்தம் V. ஆகவே அந்த V சார்பாக நான் தனித்தனியாக ஆறுங்கிற ஆரையுடைய கோலத்தின் அழுத்தத்தை நான் செல்ல போனேன்னா Q1/C என்று சொல்லுவேன். இதே போல் அதே அழுத்தம் தானே Q2 கீழ் 2C என்று வரப்போகுது. ஆக இப்போ நான் இந்த ரெண்டு சியும் வெட்டுப்பட்டுரும். ஆக Q1 கீழ் Q2 நான் எடுத்து நின்றால் 1 2ங்கிற பெருமானத்தில் மடங்கில் காணப்படும். ஆகவே Q1க்கு Q2ங்கிற விகிதம் 1 2ங்கிற விகிதமாக காணப்படும். இதைத்தார ஆன்சர் எத்தனாவது? முதலாவது ஆன்சர் அறைய செல்லுது, ரெண்டாவது இல்லை 2 சொல்லுது வராது, மூன்றாவது வரும், நாலாவது வராது, ஐந்தாவதும் வராது. ஆகவே 1 அல்லது 3. இப்போ பார்ப்போம். எங்களுக்கு சிக்மா அதாவது ஏற்ற பரப்படர்த்தியை பற்றி வேணும். எங்களுக்கு தெரியும் ஏற்ற பரப்படர்த்தி சிக்மாங்கிறது என்னென்று வரும்? σ1 σ2 தான் எங்கள்கிட்ட கேட்காங்க. சிக்மாங்கிறது மொத்த ஏற்றத்தின் கீழ் அதில் மொத்த பரப்பளவு 4πr1². இப்போ முதலாவது σ1 சொல்கிறது ஸ்மால் ஆருக்கு, என்ன σ2 சொல்கிறது Q இருக்குது. நாங்கள் இப்போ σ1 σ2ங்கிறத போடக்கூடாது. Q1 கீழ் R வர்க்கம் என்று போடலாம். அதாவது 4πr வர்க்கம். கீழுக்கு Q2 கீழ் 4π2r வர்க்கம் என்று போடலாம். இப்போ நான் இதில் 4π வெட்டுப்பட்டு போயிடும். Q1 கீழ் Q2 கீழுக்கு இந்த R வர்க்கமும் இந்த 2r வர்க்கம் அது என்ன 4r வர்க்கம் வரும். அப்போ R வர்க்கம் போயிடும். பேலன்ஸாக கீழுக்கு இருக்கிற 4 என்ன செய்யும்? மேலுக்கு போகும். ஆகவே தர 4. எங்களுக்கு தெரியும் Q1 Q2ங்கிறது என்ன? அரை. ஆகவே நான் இப்போ இதை சுருக்கினா Q1 Q2க்கு பயிலாக நான் என்னத்தை போடலாம்? அரையை போடலாம். அரை தர 4 வரும். அப்படின்னா 2. ஆகவே σ1 σ2ங்கிற விகிதம் எத்தனை வரும்? 2 என்று வரும். ஆகவே தார ஆன்சர் 3வது.
2021 2R ஆரையுடைய ஒரு கடத்தும் கோளத்திற்கு ஒரு +3Q ஏற்றம் தரப்படுகின்றது. ஆரையுடைய வேறொரு ஏற்றப்படாத கடத்தும் கோளம் முதற் கோளத்தை தொடுமாறு செய்யப்பட்டு பின்னர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தூரம் ஆறில் வேறாக்கி வைக்கப்படுகின்றது. இப்போது தொகுதியின் மின்னழுத்த சக்தி யாது? கோளங்களின் ஏற்ற பரம்பர்கள் சீரானவை எனவும் தொகுதி சுயாதீன வெளியில் இருக்கின்றது எனவும் கொள்க. எங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் தொடுகையோட செய்கிற டைமில் அழுத்தங்கள் சமனாகும். அழுத்தம் சமனாகுதுண்டா அழுத்தத்துக்கு சமன்பாடு என்ன? Q/C. இங்கே இதர கொள்ளளவம் 2 மடங்கு, இதர கொள்ளளவம் 1 மடங்கு. ஏன் இதில் ஆரை 2 மடங்கு, ஆரை 1 மடங்கு. எங்களுக்கு தெரியும் கொள்ளளவத்துக்கான சமன்பாடு C = 4πε0 R. ஆகவே ஆறாயிரம் மடங்குக்கு ஏற்ப கொள்ளளவு மடங்கு காணப்படும். ஆகவே இது 2C இது C என்று சொன்னால் எங்களுக்கு அப்போ சமன்பாடு 2Cக்கு வந்துட்டு எவ்வளோ ஏற்றங்கள் காணப்படணும்? 2Q ஏற்றங்கள் காணப்படணும். இதுக்கு Q ஏற்றங்கள் இந்த விகிதத்தில் பிரியணும். மொத்தமாகவே 3Q தான் தரப்படுது. ஆகவே இப்போ இது தொடுகையுறை செஞ்சதுக்கு பின்னால் இதுக்குள்ளே எவ்வளோ ஏற்றம் காணப்படும்? 2Q. இதுக்குள்ளே எவ்வளோ ஏற்றம் காணப்படும்? Q. ஆக இப்போ எங்களுக்கு அழுத்தங்கள் சமனாகும் விதம் ஏற்றம் வந்துட்டு எப்படி காணப்படுங்கிறது நாங்கள் கண்டுட்டோம். அப்போ இதுக்கு 2Q ஏற்றம் காணப்படும், இதுக்கு Q ஏற்றம் காணப்படும். சரி, இப்போ எங்களுக்கு கேட்காங்க தொகுதியின் மின்னழுத்த சக்தி யாதுண்டு. இப்போ நாங்கள் இந்த +3Q அதாவது இப்போ வந்துட்டு பெரிய கோலத்தில் வந்துட்டு எவ்வளோ ஏற்றம்? +2Q ஏற்றம். இப்போ சின்ன கோலத்தில் வந்துட்டு எவ்வளோ ஏற்றம்? +Q ஏற்றம் உடையது. இப்போ இந்த +2Q ஏற்றத்தையும் இந்த +2Q ஏற்றத்திற புலத்தில் +Q ஏற்றம் காணப்படுதுன்னு எடுப்போம். ஆக இங்கே வந்துட்டு இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ வரும்? இதுவளும் 6. அதே மாதிரி இதில் ஆரையும் 6. அதே மாதிரி இதில் ஆரை 2R. ஆகவே 2 மையத்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்துட்டு ஆகவே இங்கே நாங்கள் இந்த கோலம் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது? பெரிய கோலத்திலிருந்து 4Rங்கிற தூரத்தில் காணப்படுகிறது. அப்போ 4Rங்கிற தூரத்தில் இதன் 2Q +2Q காரணமாக ஒரு மின்புலம் ஒன்று தொழிற்படும். அந்த மின்புலத்தில் இந்த +Q வந்து வைக்கப்பட்டிருந்தால் ஆகவே இங்கே செய்யப்படுற வேலை W சமன் என்ன? அந்த வேலை தான் அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும். அந்த அழுத்த சக்தி பொட்டன்சியல் எனர்ஜிக்கு சமன்பாடு என்ன? V/Q என்று வரப்போகுது. இங்கே V வந்துட்டு என்ன? அழுத்தம் வந்துட்டு +2Qவால் 1/4πε0 2Qவினால் எவ்வளோ தூரத்தில்? 4Rங்கிற தூரத்தில் ஒரு அழுத்தம் ஒன்று நிலவும். அந்த அழுத்தத்துக்கு நாங்கள் +Qங்கிற ஏற்றம் ஒன்று கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஆகவே இந்த சமன்பாட்டை நாங்கள் சுருக்கினோம்னா எப்படி வரும்? ஆக 2 4 சுருக்கு படிக்கினா 1/2. ஆகவே Q வர்க்கத்தின் கீழ் 8πε0 என்று வரும் ஆன்சர் இன்டு R என்று வரும். இங்கே ஆன்சர் Q வர்க்கத்தின் கீழ் 4πε0 R ஆக இருக்கும். ஆனால் இங்கே ஓல் ஆன்சர் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா பொதுவாக நாங்கள் இப்படி அழுத்த சக்தி பார்க்கலாம் தூரத்தில் இருக்கிற 2 கோலங்களுக்கு. தூரத்தில் இல்லாமல் இது அருகருகில் பாருங்கள் 6ங்கிற ஆரையில் டிஸ்டன்ஸ்லேயே காணப்படுது. இதனால் இந்த 2 ஏற்றங்களால் ஒன்றுக்கொண்டு தூண்டல் ஏற்றங்கள் உருவாக்கப்பட்டு இந்த மின்னழுத்த சக்தி நாங்கள் காண்ற பெருமானத்துக்கு மாற்றமாக காணப்படும். இந்த பெருமானத்தை நாங்கள் கூற முடியாது. ஆக இந்த பெருமானம் சரியாக இருக்கணும்னா இந்த டிஸ்டன்ஸ் பொதுவாக ஆறுங்கிறத விட 2R ஆறுங்கிற ஆரைகளை விட மிச்சம் பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றாக இருக்கணும். இந்த இடையில இருக்கிற கேப் ஒன்று.